ஒரு வழியாக சென்னை போக டிசைட் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு 9:30 மணி ட்ரெயினுக்கு 7 மணிலேருந்து கிளம்பி, சரி போகிறோம் வெளியே போய் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு, ஆளே இல்லாத ரயில்வே ஸ்டேஷனில் 1 மணி நேரமாக வெயிட் பண்ணி, அதிசயமாக சொன்ன டைமுக்கு ட்ரெயின் கரெக்டாக 9:30க்கு வந்து, என் சின்ன குழந்தைங்க ட்ரெயினை அதிசயமாக பார்க்குற மாதிரி எவ்வளோ டைம் அதிலேயே போனாலும் அது அதிசயமாக பார்த்துட்டு, நான் அதில் ஏறி கண்ணை மூடி கம்முன்னு படுத்து தூங்கி எந்திரிச்சு பார்த்தா சென்னையில் இருந்தேன். என்னடா வந்த உடனே வீட்டை மிஸ் பண்ணாலும் பொழப்ப பார்க்கணுமேனு போய் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி தாம்பரம் போயிட்டேன். நான் இருந்தது சோழிங்கநல்லூர். ஸோ தாம்பரம் போயிட்டு அங்கேருந்து லோக்கல் பஸ் பிடிச்சி தான் வந்து சோழிங்கநல்லூர் போகணும். அங்கேருந்து லோக்கல் பஸ் பிடிச்சி சோழிங்கநல்லூர் போய் எப்படியோ வந்து பிஜி போய் சேர்ந்துட்டேன். ஒரு வழியாக 5:45 கிட்ட வந்து பிஜி வந்து சேர்ந்தாச்சு. நான் போன டைமுக்கு எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு அமைதியாக போய் ரூமை திறந்தா ஒரே இருட்டாக இருந்தது. அதுலேயே அமைதியாக படுத்து தூங்கியாச்சு. அவ்வளோதான்.